வணக்கம் மக்களே. ஃபோனில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஒர்க் பண்ணால் போதும், நீங்கள் 300 ரூபாய்க்கு மேலே சம்பாதிப்பீங்க தினமும். ஸோ நம்ப முடியல, வாங்க பார்க்கலாம். இந்த கம்பெனியில் சோசியல் மீடியா யூஸ் பண்ண தெரிஞ்சால் போதும் மக்களே. கண்டென்ட் பப்ளிஷ், கண்டென்ட் போஸ்ட் இது மட்டும் போட்டால் போதும், நீங்கள் டெய்லியும் 300 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கலாம். ட்ரைனிங் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சப்போஸ் உங்களுக்கு டவுட் கிளாரிஃபை ஆகலைன்னா லைவ் சாட்டில் நீங்கள் கேட்டுக்கலாம். ஒர்க் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. என்னடா அது பேப்பர் மேலே ஒருத்தன் ஆம்லெட் போட்டு சாப்பிட்ருக்கானே அப்படின்னு பார்க்குறீங்களா? இது வந்து ஆக்சுவலி ஒரு ரியல் ஆம்லெட் கிடையாது. இது வந்து ஒரு ஆர்ட். எஸ், ஆம்லெட் மாதிரியே ரியலிஸ்டிக்காக வரைஞ்சிருக்காங்க. இதுக்கு பேர் வந்து ஹைப்பர் ரியலிஸ்டிக் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃபுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபார்முலாவோட பேர் வந்து இதுதான், ஹைப்பர் ரியலிஸ்டிக்காக இருங்க. ஹைப்பர் ரியலிஸ்டிக் அப்படின்னா பார்க்குறதுக்கு நிஜ மாதிரியே இருக்கும், உண்மை மாதிரியே இருக்கும். இந்த ஆம்லெட் மாதிரி பார்க்குறதுக்கு ஆக்சுவல் உண்மையான ஆம்லெட் மாதிரி இருக்கு. ஆனா இது ஆம்லெட் இல்ல. இதே மாதிரி தான் ஹைப்பர் ரியாலிட்டி அப்படிங்கிறது. என்னன்னா, நாம வந்து பார்க்கறதுக்கு உண்மை இல்லாத விஷயங்கள் நமக்குள்ள இருக்கணும், ஆனா அதை உண்மையாக்கணும். அதாவது நமக்குள்ள கனவுகள் இருக்கணும், நமக்குள்ள இலக்குகள் இருக்கணும், நம்ம ட்ரீம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ட்ரீம்ஸை ரியாலிட்டியா கன்வெர்ட் பண்ணணும். அப்படி நீங்க பண்றீங்க அப்படின்னா நீங்க தான் ஹைப்பர் ரியலிஸ்டிக் பர்சன். உங்களுக்கு ஒரு கனவு இருக்கணும், உங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீம் இருக்கணும். ரெண்டாவது, நீங்க ரியலிஸ்டிக்கா ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணக்கூடிய நபரா இருக்கணும். மூணாவது, இதை என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருக்கணும். இந்த விஷயங்களெல்லாம் ஒன்றா போட்டு கலவையாக சேர்த்து செயல்படுத்தினீங்க அப்படின்னா லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான ஃபார்முலா இதுதான். சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொன்ன உடனே உங்கள் மைண்டுக்கு என்ன ஞாபகம் வருது? பணக்காரங்களோ, பிஸ்னஸ் பீப்புளோ, அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை வாழ்க்கையில் சாதிச்சவங்களோ உங்கள் மைண்டுக்கு வர்றாங்க அப்படின்னா இவங்களெல்லாம் சக்ஸஸ்ன்னு இவங்கள மட்டும் நம்ம எடுத்துக்க கூடாது. ஒரு நபர் இருக்கிறாரு, அந்த நபருக்கு வந்து நான் தான் இந்த உலகத்திலேயே நம்பர் 1 சோம்பேறியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் சோம்பேறியாகவும் வாழ்றாருன்னு வச்சுக்கோங்க. இவர் உண்மையாவே ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன் தான். ஏன்னா இவர் உலகத்திலேயே நம்பர் 1 சோம்பேறியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாரு, அதே மாதிரி அவர் வாழவும் செய்கிறாரு. அப்படின்னா அவர் தான் சக்சஸ்ஃபுல் பர்சன். நாம எதை ஆசைப்படுறோமோ, நமக்கு எது கனவா இருக்கோ, எது இலக்கா இருக்கோ, அதே விஷயத்த நம்ம ரியாலிட்டியில், அதாவது யதார்த்த நிஜ உலகத்தில் செய்யறோம் அப்படின்னா நாம சக்சஸ்ஃபுல் பர்சன் தான். உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கு, உங்களுக்கு ஒரு கோல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க யதார்த்த நிஜ உலகத்தில் அதை நீங்க செய்றீங்களா? அந்த இலக்கு, அந்த கனவு மிகப்பெரியதாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, நான் இப்படிப்பட்ட ஒரு நபராக வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்ட ஒரு நபராக இருந்தாலும் சரி, நீங்க வெற்றியாளனா இருக்கிறீங்களா அப்படின்னு உங்க வாழ்க்கையோட யதார்த்தத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்க. நீங்க நினைக்கிற மாதிரியே நீங்க சின்ன அளவுலையாவது நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கணும். அப்படி நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்கன்னா யூ ஆர் அ சக்சஸ்ஃபுல் பர்சன். அப்படி ஒருவேளை நான் அந்த மாதிரி எல்லாம் நான் செய்யல, ரியாலிட்டியில அந்த ஒரு விஷயத்தை என்னால் கொண்டு வர முடியல அப்படின்னா நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா ரியாலிட்டி, யதார்த்த நிஜ உலகம். அதுல நீங்க நினைக்கிறத கொண்டு வாங்க, நீங்க ஒரு வெற்றியாளனாக இருக்க முடியும். இன்னும் ஒரு நல்ல பதிவுல நாளை உங்களை சந்திக்கிறேன்.